ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அதிகமாக நம்ம ரோட்டு கடையெல்லாம் சாம்பார் சாப்பிட்ருப்போம். அந்த சாம்பார் சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் அந்த சாம்பார் எப்படி வைப்பாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு இன்னுமே தெரியாது. அது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் அந்த சாம்பார் செய்வாங்க. அந்த சாம்பாரில் ஒரு பொருள் சேர்ப்பாங்க. ஆனால் அந்த போட்ட பொருள்னால தான் அந்த சாம்பாரே அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அது என்ன பொருள் அப்படின்னு வீடியோஸை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் புரியும். ஸோ வீடியோஸை ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் நீங்களும் இதே மாதிரி டேஸ்ட்டான சாம்பார் உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சு ட்ரை பண்ண முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ அதனால் வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் புரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களாம் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிற வெஜிடபிள்ஸ் இது தான். ஸோ இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். சாம்பார் சூப்பராக இருக்கும், சொல்லவே முடியாத அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ்லையும் ஒவ்வொரு டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு. ஸோ அதனால் எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு சமைச்சா டேஸ்ட்டு சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு இருக்க போகுது. சாம்பாருக்கு தேவையான காய்கறிலாம் நம்ம எடுத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாத்துலேயுமே ஒரு காய் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப போட்டிங்கன்னா குவான்டிட்டி அதிகமாக வந்துடும். ஸோ அது டேஸ்ட்டு நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிடும். ஸோ அதனால் எல்லா காய்களையும் ஒரு டேஸ்ட் அப்படின்ற மாதிரி இங்கே போட்டு சமைச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம கத்திரிக்காயை ஃபுல்லாக இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்க போகிறோம். நான் எப்போவுமே வரி கத்திரிக்காய் தான் வாங்குவேன். அது குழஞ்சி போகாமல் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அதுக்காக தான் நான் அந்த வரி கத்திரிக்காய் வாங்கி நான் யூஸ் பண்ணிக்குவேன். அதே மாதிரி நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா தோலோடு தான் போடணும். அப்போ தான் இந்த சாம்பாரில் போய் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் கழுவிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் நறுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் கழுவுனதுக்கப்புறம் நறுக்குங்க. முன்னாடியே நீங்கள் கழுவாமல் நறுக்குனீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்பி நம்ம கழுவும் போது அதோட சத்து எல்லாமே போயிடும். அதனால் எப்போவுமே கழுவிட்டு நறுக்குங்க. ஸோ நம்ம கேரட் சேர்த்துக்க போகிறோம். அதே மாதிரி கேரட் பார்த்திங்கன்னா 1 போட்டால் போதும். கேரட் நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னா அதோட ஸ்வீட் தன்மைக்காக போடுறோம். கேரட் போடும்போது நல்லாயிருக்கும் அதோட டேஸ்ட்டு. சாம்பார் கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்டாகவும் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு கேரட் தான் நான் எடுத்திருக்கேன். அந்த ஒரு கேரட்டை நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். கண்டிப்பாக பூசணிக்காய் போட்டே ஆகணும் இந்த சாம்பாருக்கு. பூசணிக்காய் தான் டேஸ்ட்டு கொடுக்குறதே. ஒரு சில பேர் எல்லோ கலர் பூசணிக்காய் கூட சேர்ப்பாங்க. ஸோ நான் இன்றைக்கி ஒயிட் கலர் பூசணிக்காய் தான் சேர்க்குறேன். ஒயிட் கலர் பூசணிக்காய் சேர்த்திங்கன்னா இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோ கலர் பூசணிக்காய் சேர்த்திங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 2 பூசணிக்காய் கூட நீங்கள் எது வேணால் கூட சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். பட் ஆனால் 2யும் சேர்க்கக்கூடாது, ஏதாவது 1 தான் சேர்க்கணும். நான் இன்றைக்கி ஒயிட் கலர் பூசணிக்காய் எடுத்திருக்கேன். இதோட ஃபுல்லாக அந்த விதை ஃபுல்லாக நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம காயை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த பூசணிக்காய் போட்டிங்கன்னா தான் கொஞ்சம் அந்த கொழப்பு தன்மை கொடுத்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அது ஒரு டேஸ்ட் ஃப்ளேவரில் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம கண்டிப்பாக பூசணிக்காய் சேர்த்தே ஆகணும். எல்லா பூசணிக்காயும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம சௌச்சௌ செய்ய போகிறோம். சௌச்சௌவும் கண்டிப்பாக போட்டாகணும். இது எல்லாமே சாம்பாருக்கு போட வேண்டிய காய்கறிகள் தான். ஸோ இந்த மாதிரி எல்லா காய்கறியும் போட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டு கொடுத்து அந்த சாம்பார் சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு கொலன்னு நல்ல கெட்டியாக இருக்கும் நமக்கு சாம்பார். ஸோ அதனால் நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார். பார்த்திங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். இட்லி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சௌச்சௌ ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிக்கிட்டோம். அடுத்து நம்ம நூக்கல் கட் பண்ணிக்கலாம். நூக்கல் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக வாங்குங்க. முத்தி போனதாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன நூக்கலாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சீக்கிரம் நமக்கு வெந்துடும். ரொம்ப முத்தி போய் வாங்கினீங்கன்னா அது கொஞ்சம் அதிகமான நார் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் வேகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன நூக்கல்லாம் வாங்கினீங்கன்னா நமக்கு பிஞ்சாகவும் இருக்கும். நான் கட் பண்ணும்போதே நமக்கு தெரியும் நூக்கல் ரொம்ப ஈஸியாக நம்ம நறுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது நல்லாயிருக்கும். ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா அது முத்துன நூக்கல் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதான். உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே நான் எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் குக்கரில் போட்டு நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். எல்லா வெஜிடபிள்ஸ் குக்கரில் சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம சாம்பார் வைக்க போகிறோம். அதனால் ஒரு 1/4 கிலோ துவரம்பருப்பு நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த 1/4 கிலோ துவரம்பருப்பையும் ஃபஸ்ட் தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம். எப்போவுமே எல்லா பொருளையும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அதனால் நம்ம துவரம்பருப்பை ஃபுல்லாக கழுவி நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம நறுக்கி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸும் மொத்தமாக தான் போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வேகும்போது. ஸோ அதனால் மொத்தமாக சேர்த்துக்கலாம். ஒரு 4 தக்காளி, பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அந்த 4 தக்காளி பொடிசாக நறுக்கி நம்ம சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா கண்டிப்பாக போடணும், அது நிறைய போடணும். அப்போ தான் காரம் தூக்கி நமக்கு சாம்பாரோட டேஸ்ட் இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நான் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 4 வெங்காயம், பெரிய வெங்காயம், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸோட குவான்டிட்டி நம்ம அதிகமாக போடுறதுனால வெங்காயம் தக்காளியும் நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கோம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் முழுகாத அளவுக்கு கொஞ்சம் பாதி அளவுக்கு தண்ணி சேருங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பூண்டு நான் உரித்து வச்சுருக்கேன், ஒரு 5-6 பல்லு கிட்ட அதை நம்ம சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி விசில் போட்டு நம்ம எடுக்க போகிறோம். அவ்வளோதான். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம். குக்கர் தூக்கி ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம்.
ஒரு 3 விசில் 4 விசில் விட்டிங்கன்னா போதும். கரெக்டாக இருக்கும். நமக்கு பருப்பெல்லாம் வெந்துடும், காய்கறி அதேமாதிரி வெந்துடும். ஈஸியாக இருக்கும், நமக்கு வேலை டக்குன்னு முடிஞ்சிடும். ஒரு 3 விசில் கிட்ட வரட்டும், வெயிட் பண்ணலாம். எங்கள் வீட்டில் ஒரு 3-4 விசில் கிட்ட வந்துச்சுன்னா போதும், கரெக்டாக இருக்கும். பருப்பு எல்லாம் வெந்துடும். ஸோ உங்கள் வீட்டில் ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் வச்சுக்கோங்க, பருப்பு வேகிற அளவுக்கு. ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு, வெஜிடபிள்ஸு, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வெந்திருக்குது. இந்த மாதிரி நல்லா கொலைய வேக வச்சிங்கன்னா தான் நம்ம கடையிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அரை வேக்காடில் இருந்துச்சுன்னா நமக்கு பருப்பெல்லாம் தெரியும், வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் தெரியும். போட்டுக்க வெஜிடபிள்ஸ் சுத்தமாக தெரியவே கூடாது. அந்தளவுக்கு நம்ம வேக வச்சு நம்ம கடைஞ்சி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியை ஃபுல்லாக நம்ம எடுத்துக்க போகிறோம். இருத்துட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸை மட்டும் நம்ம கடைய போகிறோம். வெஜிடபிள்ஸோட தண்ணியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கடைஞ்சிங்கன்னா நமக்கு காய் கொஞ்சம் கடைய கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் பருப்பு சட்டியில் போட்டு இந்த மாதிரி கடைங்க, ஈஸியாக நமக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். நான் எங்கள் வீட்டில் கடையிறதுக்கு எல்லாத்துக்குமே பருப்பு சட்டி யூஸ் பண்ணி தான் நான் கடைஞ்சி எடுத்துக்குவேன். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பாதியாக நம்ம பருப்பு சட்டியில் போட்டு கடைய போகிறோம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். கடையும் போது எப்பவுமே கல் உப்பு போட்டு கடைங்க, அப்போ தான் நமக்கு ஈஸியாக கடைஞ்சி வரும். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இந்த மாதிரி மத்து போட்டு கடைய வேண்டியது தான். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த மாதிரி பருப்பு சட்டியில் போட்டு கடையும் போது. ஏன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு காய்கறி வெந்துருச்சு, பருப்பு வெந்துருச்சு. ஸோ அதனால் ரொம்ப நம்ம கடைய வேண்டிய வேலை இருக்காது. சும்மா லைட்டாக இந்த மாதிரி இந்த பக்கமாக அந்த பக்கம் மாற்றி மத்து வச்சு சுற்றுனீங்கன்னா போதும், சீக்கிரம் நமக்கு கடைஞ்சிடும். கம்ஃபர்டபுள் இல்லைன்னா நீங்கள் கீழே கூட உட்காந்து கூட கடைஞ்சிக்கலாம். எனக்கு வீடியோஸ்க்காக நான் உங்களுக்கு இந்த மாதிரி கடைஞ்சி காமிக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் கடைஞ்சாச்சு. இங்கே பாருங்கள், நம்ம போட்ட வெஜிடபிள்ஸ் ஒன்று கூட தெரியவே தெரியாது. அந்தளவுக்கு கடையணும், அப்போ தான் அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஹோட்டல் வச்சுருக்கவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டே இந்த சாம்பார் காய்கறிலாம் வேக வச்சுருவாங்க. ஏர்லி மார்னிங் கடைஞ்சிட்டு டக்குன்னு சாம்பார் வச்சு கடைக்கு சப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம வீட்டில் பண்ணுறதுனால உடனே நம்ம அந்த ஸ்பாட்டில் நம்ம எல்லாமே நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே தண்ணி வச்சுருந்தோம், அந்த தண்ணியை கொஞ்சம் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கடைஞ்ச எல்லாத்தையுமே குக்கரில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். நம்ம போட்ட வெஜிடபிள்ஸ், பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து இவ்வளோ சாம்பார் வந்திருக்குது பார்த்தீங்களா? ஒரு வெஜிடபிள்ஸ் தான் போட்டால் நான் எவ்வளோ சாம்பார் வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சாம்பார் வச்சுன்னா 2 வேளைக்கு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், மார்னிங் நைட் டிஃபனுக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த சாம்பாருக்கு முக்கியமான பொருள் என்னதுன்னு டிப்ஸு சொல்லியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா அந்த சீக்ரெட் இந்த பச்சரிசி மாவு தான். பச்சரிசி மாவு ஒரு 4 ஸ்பூன் சேர்த்து தண்ணி வச்சு கரைச்சி எடுத்துக்க போகிறோம். அந்த சாம்பார் கொதிச்சு லாஸ்ட்டில் இறக்குற டைமில் இந்த கரைச்ச மாவை நம்ம ஊற்றி நம்ம இறக்க போகிறோம். இந்த மாவில் தான் நமக்கு சாம்பாரோட டேஸ்ட்டே நமக்கு கிடைக்கிறது. அந்த ஒரு மாதிரி கொலன்னு இருக்கும் பாருங்கள், சாம்பார் சாப்பிடும்போது இந்த மாவோட டேஸ்ட்டு போய் தான் நமக்கு அந்த டேஸ்ட்டில் இருக்குது. நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி நம்ம ஆல்ரெடி நம்ம கடைஞ்சி வச்சுக்க சாம்பார் தூக்கி நம்ம ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் ஆல்ரெடி கொஞ்சம் தான் உப்பு போட்டேன். அந்த உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். வீட்டு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் தனியாக வீட்டில் ஏதாவது ப்ரிப்பரேஷனாக ஏதாவது மிளகாயத்தில் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா சாம்பாருக்கு நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். நான் கடையில் வாங்கின சாம்பார் பொடி தான் நான் சேர்த்துருக்கேன். ஸோ கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாம்பார் ரொம்ப கெட்டியாக இருக்கும், கொஞ்சம் தேவையான கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அப்புறம் நம்ம பச்சரிசி மாவு வேறு நம்ம ஊற்ற ஆரம்பிப்போம், அப்போ இன்னும் சாம்பார் ரொம்ப கெட்டியாகிடும். ஸோ அதனால் தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். அப்படியே இந்த சாம்பார் அப்படியே கொதிக்கும் போதே செம்ம ஃப்ளேவரில் இருக்குங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொதிக்க ஆரம்பிச்சிச்சு சாம்பார் ஆல்மோஸ்ட்டு. இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் கிட்ட அடுப்பை ஸ்லோவில் வச்சு நம்ம கொதிக்க விடணும். அப்பப்போ கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடணும். இல்லைன்னா நமக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாமே கீழே பிடிச்சி போய் நமக்கு கொஞ்சம் அடி பிடிச்சிடணும். ஸோ அதனால் அப்பப்போ கரண்டியை வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா, அப்படியே நமக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அந்த டேஸ்ட்டில் வந்துருச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்க அந்த பச்சரிசி மாவை நம்ம ஊற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடியே ஊற்றக்கூடாது. சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் சேர்த்துக்க போகிறேன் பச்சரிசி மாவை. இந்த பச்சரிசி மாவு சேர்க்கும் போது கரண்டியை கையை எடுக்காமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா பச்சரிசி மாவு சேர்த்துக்கறனால நமக்கு சாம்பார் திரிலி ஆகிடும். ஸோ அதனால் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சரியாக இருக்கும். ஸோ அதனால் கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி பச்சரிசி மாவு ஊற்றாமலே இருக்கலாமேன்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம். ஸோ அந்த மாவு ஊற்றினா மட்டும்தான் நமக்கு சாம்பாரோட கொலன்னு இருக்கும். சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும், க்ரீமியாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இந்த மாவில் தான் இந்த மாதிரி டேஸ்ட்டாக நமக்கு வருது. ஸோ அதுக்காக தான் பச்சரிசி மாவு சேர்க்குறோம். ஆல்மோஸ்ட் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு, நல்ல ஒரு ஃப்ளேவரில் இருக்குது. சாம்பார் ஃபுல்லாக நம்ம கொதிக்க வச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்து தாளித்து விட்டுடலாம், ரொம்ப நேரம் ஆகுது. ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம், ஒரு பேன் வச்சுக்கலாம்.
பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் நிறைய போடுங்க, அப்போ தான் சாம்பாரோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் கிட்ட கடுகு சேர்க்குறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த அப்படியே சூடாக இருக்கும்போது அப்படியே தூக்கிட்டு போய் நான் சாம்பார் நம்ம ஊற்ற போகிறோம். அந்த மாதிரி ஊற்றினா தான் சாம்பாரோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. ஆற வச்சுட்டு நீங்கள் ஊற்றாதீங்க. உடனே அந்த சூட்டில் இருக்கும்போதே அப்படியே ஊற்றிடுங்க. தேவையான கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் அந்த கடுகை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் போய். தாளித்தது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். சாம்பார் சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல ஒரு கெட்டியான பதத்தில் உங்களுக்கு சாம்பார் வந்துச்சு. நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு. கரெக்டான பதத்தில் இருக்குது. தண்ணி ரொம்பவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் நமக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது சாம்பார் சாப்பிட்ற ஸ்டேஜில். இன்னும் கொஞ்சம் ஆறும்போது சாம்பாரோட லிக்விட் கொஞ்சம் வந்து கெட்டியாகும். ஸோ இதை நம்ம வந்து லைட்டாக வந்து இன்னொரு பவுலில் மாற்றிக்கலாம். சாம்பாரை வச்சுட்டு இட்லி வச்சு சாப்பிட்லன்னா நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதனால் நம்ம இட்லி வச்சு இப்போ எடுத்து சாப்பிட்றலாம். ஸோ இந்த சாம்பாருக்கு இந்த மாதிரி இட்லி வச்சு சாப்பிடும்போது சொல்லவே முடியாது டேஸ்ட்டு. அப்படியே அந்த இட்லி மேலே ஃபுல்லாக ஊற்றி விட்டுட்டு அப்படியே எடுத்து ஒரு கடி சாப்பிட்டு பாருங்களேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த இட்லிக்கும் அந்த சாம்பாருக்கும். சொல்லவே முடியாத அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு ஸ்ட்ரீட் கடையிலலாம் எப்படி நமக்கு காய்கறிகள்லாம் போட்டு சாம்பார் வைப்பாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு நான் வச்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் டவுட்டை சொல்கிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.